அதிமுக, பாஜக, தாவேகா இடையே யார் யாரோடு செல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத பேசி வருகின்றோம். திரு பொங்கலூர் மணிகண்டன், திமுக தான் ஒரே எதிரி அப்படின்னு எடப்பாடியார் சொன்னது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கு. அது பிஜேபிக்காக ஓபன் பண்ணப்பட்ட கதவு அப்படின்னு பெரும்பாலும் பேசப்படுது. பட் அது பிஜேபிக்கு மட்டும் மெசேஜா இல்ல தாவேகாக்கும் சேர்த்து மெசேஜா? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அதிமுக கழகம், தமிழக வெற்றி கழகம் இரண்டு நோக்கம் என்னங்க? இரண்டுமே அதிமுக வாழ்நாளியான திமுகவை தோற்கடிப்புதான். அப்போ திமுகவை தோற்கடிப்பது முக்கியமா அல்லது வாக்கு வங்கியை நிரூபிப்பது முக்கியம் பாருங்க. அது ஒன்று. இரண்டாவதுங்க, இப்ப பாஜக அதிமுக அணி செய்வதாக எப்போதும் அதிமுக சொல்லவே இல்லைங்க. ஒன்று. இரண்டாவதுங்க, கேள்வி எடப்பாடியாரிடம் வைக்கப்பட்ட கேள்வி அதுதான். செய்தியாளர் சந்திப்புல ஐயா நீங்க பிஜேபியோட சேருவீங்களா அப்படின்னு தான் செய்தியாளர் கேட்கிறார். அதுக்குதான் அவர் பதில் சொல்றாரு, திமுக தான் எங்கள் ஒரே எதிரி, வேற யாரும் எதிரி இல்லை. திமுகவோடு அதிமுக கூட்டணி வைக்குமா நீங்க சொல்லுங்க. என்றைக்கும் அதிமுக மட்டும்தான் கூட்டு வைக்காது. அப்போ மற்ற எல்லா கட்சியும் கூட்டு வைக்குங்க. அப்ப எதிரின்னு சொல்ல சொல்லுவீங்க. இது எதிரின்னு இன்னைக்கு பூச சொன்னதுங்க. திமுக கழகத்தை எதிர்த்துதான் உருவானது அதிமுக. அதிமுகவுக்கு எப்போதுமே திமுக தான் எதிரி. எனவே எதிரியை இன்னைக்கு மையப்படுத்தி எடப்பாடியை பேசிக்கிறார். அவ்வளவுதாங்க. அப்போ திமுகவோடு பாஜக சேர சொல்லுங்களா? நீ வந்து கடந்த காலத்துல பாருங்க, இதே கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக திமுக பாஜக அணி சேர்ந்த பிறகு விமர்சனம் செய்திருக்குங்க. அப்போ ஒவ்வொரு கட்சியுமே, காங்கிரஸ் கூட மறைமுகமாக சேர்ந்திருக்குது. ஆனால் அதிமுக திமுக என்றைக்கும் ஒன்று சேராது. அப்ப என்ன போது தமிழ்நாட்டில் வருகிற 2026 திமுகவை தோற்கடிப்புதான் லட்சியம், நோக்கம் என்பதெல்லாம் அதிமுக தெரிந்த ஒன்று. எனவே அதை சொல்றது போச்சாரு. ஆனா இதே எடப்பாடியார், இதே அதிமுக பொதுச் செயலாளர் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பாஜகவோடு 2024 கூட்டணி இல்லை, 26 கூட்டணி இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கு மாற்றம் இல்லைங்க. அதாவது அப்ப அந்த கேள்விக்கு அதே பதில் தானே சொல்லிருக்கணும். இல்ல என்ன காரணம் மேடம்? பாஜகவோடு கொஞ்சம் ஜன்னல்லாம் ஓபன் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேள்வி எழும்ல. என்ன நாடாளுமன்ற தேர்தலில் அணி சேர்ந்தவர்கள் எல்லாம் நோக்கம் என்ன? நாடாளுமன்றத்தில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதுதான். கரெக்ட். இன்னொன்று ராகுல் மேடம், நீங்க எம்ஜிஆர் போது பாருங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது டெல்லி தேர்தலுக்காக மக்களுக்கு வாக்களிக்கிற விதமே வேறு மாதிரி தேசிய கட்சி வாக்களிப்பாங்க 2014 தவிர்த்து. அப்போ அதன் பொருட்டு உருவான கூட்டணி வேறு. ஆனா 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக யாரெல்லாம் வர வேண்டும், அதன் பொருட்டு யார் அப்ப சட்டமன்றத்துக்குள்ள யாரு வர வேண்டும்ங்கிறதுல தாவேகா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், பிஜேபியும் ஒரு ஆப்ஷன். இல்ல அதாவது தமிழ்நாட்டில் திமுகவோடு என்றைக்கும் அதிமுக சேராது, வாழ்நாள் எதிரி. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாஜக நிச்சயமாக தமிழ்நாட்டில் பல தவறுகளை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விரோதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. எனவே பாஜகவோடு அணி சேர மாட்டோம் என்பதில் அதிமுக உறுதியா இருக்குங்க. இல்ல நீங்க அணி சேர மாட்டீங்க அப்படின்னா நான் இப்படி புரிஞ்சுக்கவா? பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டி கொடுக்கிறார், நாங்க தனியா தான் போக போறோம், யாரோடையும் கூட்டணி கிடையாதுன்னு. அதிமுகவோட போறதா பேசப்பட்டது. ஆனா திரு பிரகாஷ் சொன்ன மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டாரு. அப்போ இது நீங்க தாவேகா வரமாட்டேன்னு சொல்றீங்களா? எனக்கு நான் அடுத்த ஆப்ஷனை பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. வேற நீங்க தான் வரல, சரி அடுத்து நான் என்டிஏவோட போறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை திறந்து வைக்கிறாரு. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ள ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக. அதிமுக திமுக இரண்டும் தனிப்பெரும் வகையில சமநிலையில இருக்குங்க, மாற்றுகிறதே இல்லை. அப்போ சமநிலையில் உள்ள அதிமுகவோடு இணையாமல் திமுகவை தோற்கடிப்பதோ அல்லது திமுகவை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெறுவதோ யாராலும் முடியாதுங்க. அப்போ அந்த வெற்றியை பெறுவதும் விளைவதும் அதான் இல்ல. இப்ப இது சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரியா? தாவேகா பிரசாந்த் கிஷோர் வேணான்ட்டாருங்கிறதுனால நான் மத்த கதவெல்லாம் திறக்கிறேன்னு போறாரா? இல்ல இன்னமும் தாவேகா வரும்ன்ற எதிர்பார்ப்பும் இருக்கா? மேடம் அதாவது என்ன ஒரே சமிக்கைனா, திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிக்க யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ பாஜக அல்லாத எல்லோரும் நினைக்கலாம். இந்த சமிக்கைங்க. பாஜக அல்லாதன்ற வார்த்தை அவர் சொல்லவே இல்லையா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயற்குழுல உறுதியாக எடுக்கப்பட முடியும் மேடம். அந்த முடிவை மாற்றி சொன்னார்களா? அப்போ 6 மாத காலம் பொறுப்பு காரணம் என்ன? அப்ப இப்படி புரிஞ்சுக்கவா? நானே டிசைனா கேட்டு பாக்குறேன். தாவேகாவுக்கு கொடுக்கிற மெசேஜ், நீங்க வரீங்களா இல்ல நான் பிஜேபியோட போகவா?
இல்ல அதாவது மேடம், அதிமுக பொறுத்தவரைக்கும் 20 லட்சம் பேர் இன்றைக்கு அதிமுகவுல வாக்குச்சாவடி முகவரில் இருக்காங்க. அப்போ இவர்களை கொண்டே மிகப்பெரிய அவருடைய பிரச்சார வியூகத்தை அதிமுக அமைத்து கொண்டே வருகிறது. நீ பிகவோ யாரும் தேவையில்லை. ஆனால் திமுகவை முற்றாக தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக நிலைப்பாடு. அதுதானே சார், நானும் அதுதானே சார் கேக்குறேன். இப்ப நீங்க தாவேக்கா வந்தாகணும்னு கூப்பிடுறீங்க, அதுதானே மெசேஜ். இல்லன்னா திமுக தோற்கடிக்க முடியாது பாஸ், பாத்துக்கங்கன்னு சொல்றீங்க. மேடம், நிர்பந்தம் வேறு, அழைப்பு வேறுங்க. அதாவது திமுகவை 26 முற்றாக அகற்ற வேண்டும் இந்த நோக்கத்தை யாரெல்லாம் விரும்பி இருக்கிறாரோ வாருங்கள், என்ன தப்பு இல்லை. சரி, அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பீங்களா? மேடம், இதாங்க ஒரு விஷயம், அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பொதுச் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் தலைமையா இருந்துக்கோங்க சார், கூட்டணி ஆட்சி கொடுப்பீங்களா? இல்ல அதையெல்லாம் இப்போதைக்கு அதிமுக பேசவே அவசியம். விஜயோட அடிப்படை கொள்கை சார் அது. நீங்க விஜய கூப்பிடுறீங்க வாங்கன்னு, இது ஆஃபர் பண்ணாம எப்படி கூப்பிடுவீங்கன்னு திரு ரவிச்சந்திரன் கேக்குறாரு. நீங்க நீட் வேணும் சொல்றீங்க, அல்லது இருமல் கொள்கை, இது கொள்கைன்னு சொல்லலாம். ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறது மாறுபடுதாங்க, வேணா வச்சுக்கலாம், பிரச்சனை அல்ல. அவர் வச்சிருக்காரு சார் கொள்கையா, நம்ம எப்படி கேட்க முடியும்? அவர் முதல் மாநாட்டிலேயே முதல் அப்பியரன்ஸ்லயே அதை அறிவிக்கிறாரு. இல்ல மேடம், உடனடி தேவை என்னன்னா திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்துவதற்கு அதிமுக இல்லாமல் யார் சிஎம் சார்? அங்கதானே சார் வந்து நிக்குது. திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் நீங்க பேசுறதெல்லாம் சரி, இபிஎஸ் முதல்வர் ஆக்குறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவங்க கட்சிக்காரங்க கேக்குறாங்க. இல்லைங்க, எடப்பாடி சிஎம், அவரை சிஎம்மாக ஏற்றுக்கொண்டு யார் வேணுமானாலும் வரலாம். அவரை சிஎம்மாக உங்களை சிஎம்மா ஏத்துக்கணும், நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யணும். நீங்க கூட்டணி மந்திரி சபை கொடுக்க மாட்டீங்க, டெப்டி சிஎம் கொடுக்க மாட்டீங்க, 40 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க, எதுக்கு விஜய் வரணும்? மேடம், ஏற்கனவே இதே நம்ம தொலைக்காட்சி பேசும்போது சொன்னா பிரகாசன் கூட ஒரு கிட்ட சொன்னார். அதாவது 156 தொகுதிகளில் அதிமுக வலுவான அடித்தளத்தை வைத்திருக்குங்க. அதில் வெற்றிகளுக்கான அனைத்து அமைத்து கொண்டிருக்கிறது. எனவே 156 தொகுதியில் அதிமுக நிச்சயமாக வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதையும் தாண்டி திமுகவை முற்றாக 234 தோற்கடிப்பான் வியூகம் தான் எல்லோரையும் வாங்கல் என்று அழைப்பது காரணம்ங்க. அதுதான் இப்ப யாரும் வரலன்னா கூட தனியா நின்று 156 நீங்க அடிச்சிருவீங்கன்றீங்க. மேடம், ஆமாச்சுங்க, தங்கையே தனக்கு உதவி மாதிரி தான். யாரும் வரலைனாலும் எப்படி நாடாளுமன்ற இல்ல, ஒரு சின்ன லாஜிக் மட்டும் சொல்லுங்க. சீமான் அவர்கள் 8% ஓட்டு வச்சிருக்காரு, நிரூபிக்கப்பட்ட வாக்கு, ஏத்துக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி 18% வாக்கு வச்சிருக்காங்க. அதுல நீங்க வந்து பாதி தான் வச்சுக்கோங்க, நீங்க வந்து அந்த 18 ஏத்துக்க வேணாம். 10% 9% ஏத்துப்பீங்களா? 8 9 17 ஆச்சா? விஜய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5% வாக்கு வங்கி ஏத்துப்பீங்களா? அங்கேயே 20% போச்சு. திமுக கூட்டணி கிட்ட ஏற்கனவே 45% இருக்கு. இப்போ மிச்சம் 30% வச்சு நீங்க எப்படி 156 இடம் ஜெயிப்பீங்க? மேடம், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்க, 40 சொல்றீங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இரண்டுக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் 3% தான். அப்போ முதலமைச்சர் ஏன் சொல்றா, எடப்பாடியார் கடந்த காலங்களில் நீங்க சொல்ற 3% வித்தியாசம் எப்போ வந்ததுன்னா, உங்க பக்கமும் பிஜேபி பாமக கூட்டணி எல்லாம் இருக்கும்போது வந்தது, தனிச்சு இல்ல. இல்ல மேடம், அது இல்லைங்க. அதாவதுங்க, எடப்பாடியார் ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்று அன்னைக்கு, இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா வேண்டாமா இன்றைக்கு. அப்போ இது யார் எதிரி? திமுக. அப்போ யார் இங்க மையப்புள்ளி? எடப்பாடியார். எடப்பாடி ஆட்சியால் சிறப்பான ஆட்சி என்று மக்கள் மனதை உருவாகிற அளவுக்கு இன்றைக்கு வந்து பேசுவதாயிருக்குங்க. அப்ப இதன் அடிப்படையிலேயே ஒரு 15% வாக்குகள் நிச்சயமாக கூடுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் வந்து இங்க ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல என்டிஏல இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிற வாக்கு வங்கி எல்லாம் இங்க வந்துருமா? இல்ல, அதிருப்தி வாக்குகள் ஒரு 15% வாக்கு விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ மற்ற கட்சிகளோ கூட்டணி இருக்கிறவங்களுடைய அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க போறது இல்லைங்க. நடுநிலை வாக்கு, பொதுவான வாக்கு, இதையெல்லாம் அதிமுக பொதுமக்கள் போட்ட வாக்கு போன எலெக்ஷன்ல வச்சுதான் நான் பேசுறேன். நீங்க எம்பி எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேக்குறேன் நான். எம்பி தேர்தல் வேற மாதிரி, எம்எல்ஏ தேர்தல் வேற மாதிரி தான் தமிழ்நாடு மக்கள் பிரிச்சு வாக்குறாங்க. நான் சொல்றது 26 அதிமுக ஏற்கனவே 25% வாக்குகளோடு 15% வாக்குகளை கூடுதலாக அதிமுகவே பெறுங்க. அப்போ கூட்டணி வலுவாக செய்கிற போது 234 திமுக மண்ணை கவும்.